இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று ரெண்டு யோவானை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் 3 யோவானை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற இதனுடைய கருப்பொருள் ஆத்தும வீரர் என்கிற பதம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திவ்யாசனாக இருக்கிற பரிசுத்த யோவான். எழுதப்பட்ட காலம் அதே காலம்தான். மத்மோ தீவில் அவர் இருந்த காலம் 90லேருந்து 95க்குட்பட்ட காலங்கள், கிபி கிறிஸ்துவுக்கு பின். அதிகாரம் ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கிறது. வசனங்கள் 14 வசனங்கள் மட்டும்தான் இது இருக்கிறது. இதனுடைய கிரேக்க வார்த்தை இதில் பார்த்தீங்கன்னா 3 யோவான் அப்படின்னா அங்கே ஆல்ஃபா, பீட்டா, காமா என்கிற பதம் இதில் பின்னால் வரும். ஏன்னா இது 3 அப்படிங்கிறதுக்கு காமா அப்படிங்கிற பதம். 1 அப்படின்னா ஆல்ஃபா, 2னா பீட்டா, 3னா காமா. இந்த காமா என்கிற பதம் பின்பதாக வரும். இதனுடைய கிரேக்க பெயரை நான் வாசிக்கிறேன், கிரேக்க தலைப்பு வாசிக்கிறேன். ஈவேனு காமா என்கிற கிரேக்க பதம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவே வழி என்று சொல்லப்பட்டிருக்கும். இதுவுமே எபேசு, இது எழுதப்பட்ட இடம் என்ன அப்படின்னா எபேசு. நான் பத்மு தீவுன்னு சொன்னேன். ஆனால் எபேசு அப்படிங்கிறது பத்மு தீவுக்கு இந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம். எபேசு தீவு எபேசுலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. பத்மு தீவுக்கு அவர் நாடு கடத்தப்பட்ட பொழுது அது எபேசுவுக்கு அருகிலே இருக்கிற ஒரு தீவு தான் அந்த பத்மு தீவு. இங்கு இருக்கும்போது இந்த திவ்யவாசகனாகிய யோவான் இதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 யோவான்ல 3 முக்கிய நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முக்கிய நபர்களை வாசிக்கிறோம். இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்படின்னா கர்த்தரின் வழியில் நடந்த காயு என்பவருக்காக எழுதப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இந்த காயு யார் அப்படின்னா சத்தியத்தை அறிந்தவர், அதிலே நடக்கிற ஒருவர். சத்தியத்தை அறிந்தவர், சத்தியத்திலே நடக்கிற ஒருவர். இந்த 3 முக்கிய நபர்கள், அதாவது நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு விடும் நான் நினைக்கிறேன். 3 யோவான் ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 4ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றுக்கும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பதாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பதாக பாத்திரமானதாய்ப்படி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் அப்படின்னு காயிபுக்கு சொல்ற. காயிபு பேர் எங்க வருது அப்படின்னா 1ஆம் வசனத்துல வருது பாருங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது. அதான் காய்வை குறித்து தான் சொல்றார், நீ சத்தியத்தில் நடக்கிற. 2வது உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கிற, சத்தியத்துக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட். 2வது நீ உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கிற. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுல 1ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் அவர் வாழ்த்து சொல்லுகிறார். யாருக்கு? காயுவுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். அடுத்தால இந்த அதிகாரத்தில் 2வது பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து
கிட்டத்தட்ட 8 வரைக்கும் காய்வை உற்சாகமூட்டுகிறார். காய்வுக்கு உற்சாகமான வார்த்தைகளை, அவரை உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளை இவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். 9, 10 ரெண்டும் தியோத்தேரேபுவுக்கு எச்சரிப்பு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்கிற விரும்புகிற தியோத்தேரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யாருன்னா, அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், அப்போஸ்தலரை அங்கீகரிக்காத ஒருவர், அவரிடத்தில் எச்சரிக்கையாயிரு. அடுத்தது தெமேத்திரிவுக்கு நற்சாட்சி. தெமேத்திரிவுக்கு நற்சாட்சி. தெமேத்திரினா யாரு? 11, 12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாராலும் நற்சாட்சி பெற்றான். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யை அறிவீர்கள். இது யாரு? நற்சாட்சி பெற்ற ஒருவர், சாட்சி பெறுகிற ஒருவர். அடுத்த 13 15 வரைக்கும் 13, 14 முடிவுரை. நம்ம சாட்சி, நற்சாட்சி பெறுகிறோமா? நற்சாட்சியோடு வளர்கிறோமா? நற்சாட்சி கடைபிடிக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன அனுபவம் இருக்கிறது? கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அந்த அனுபவம் இல்லை, நான் இன்னைக்கு கேட்பேன், ஆண்டவரே அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். ஆண்டவர் அந்த அனுபவத்தை நமக்கு தரும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நற்சாட்சி பெறுகிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுகிற தம்முடைய வல்லமையான கரம் காத்துக்கொள்ளட்டும். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் மாரத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.